வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா, இது உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு டெம்ப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே பிரெட்டு பட்டர் இல்லை பட்டர் ஜாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லலாம். பிராட்வே பாரிஸில் இருக்கக்கூடிய கோபால் டைரிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த கடைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேசவும் போகிறோம், பன் பட்டர் ஜாமை டேஸ்ட் பண்ணவும் போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இன்றைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் கூட நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம். எஸ், சக்ஸஸ்ங்கிறது ஒரு 1 இயரோ இல்லை 2 இயரோ இல்லாமல் 70 வருடங்களுக்கு மேலாக இதே இடத்துல இருந்து தன்னுடைய கடையை வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்காரு. எஸ், இன்னைக்கு நம்ம கூட கோபால் டைரிஸோட ஓனர் வந்து நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க. வணக்கம் சார். வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை பார்க்கறதுல. அண்ட் கோபால் டைரிஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாலே தெரியாத பர்சன்ஸே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரீச் இருக்குது. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். ஒரு ரீச் வந்து இருக்குது அப்படின்னாலே அது ஒரு சக்ஸஸ். அது பெரியவங்களோட பிளெஸிங்ஸ். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ 70 வருடங்களுக்கு மேலாக உங்கள் கடை இருந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து எப்படி சார், என்ன விஷயம், அதோட ஸ்டோரி என்ன? ஸ்டோரி அப்படின்னா, நான் 3rd ஜென்ரேஷன். எங்களுடைய தாத்தா தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார் இது. அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அவருடைய பூர்வீகம், ஃபார்மர், விவசாயி அவர். அதுக்கப்புறம் இங்கே அடிக்கடி வருவாங்க. அது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்போல்லாம் இங்கே வருவாங்க. வந்தோடனே எங்கள் அப்பாவும் அவரோட வருவார். எங்கள் அப்பா ரொம்ப சின்னவர் வருவாங்க. இங்கே வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டு போவாங்க அடிக்கடி. இந்த ப்ராடக்ட் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னம்னா, அந்த இடத்துல ஈரோடு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பால், வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அங்கே இருக்கும். சரி, அங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா எல்லாருமே பிரிட்டிஷ், இங்கிலீஷ் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே அர்மீனியன் சர்ச் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது, எல்லோரும் வந்து பிரிட்டிஷு. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் கூட ஃப்ரான்சிஸ் ஸ்ட்ரீட், மெக்லிக்கல் ஸ்ட்ரீட், பிராட்வே இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் நேமில் தான் இருக்கும். ஸோ இங்கே இருந்தவங்கெல்லாம் இங்கிலீஷ் பீப்புள்ஸு. அவங்களுக்கு தான் வந்து இந்த ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் கிராண்ட் ஃபாதர்னுடைய ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதை ஆரம்பிச்சிருக்கிறாரோ என்னவோ. பட் எங்கள் அப்பா சொல்லி சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிகினிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வர முடியும் எல்லா பிஸ்னஸ்லேயும். அப்படி வந்தாங்க. எங்கள் தாத்தா அப்படியே ஊருக்கு போயிட்டார். எங்கள் அப்பா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டார். ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிளிங். ஏன்னா இப்போ தான் நிறைய மீடியாஸ் எல்லாம் இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப கம்மி, பாப்புலேஷனும் கம்மி, இதை விரும்பி சாப்பிட்றவங்களும் கம்மி. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு. இப்போ வந்து சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா நிறையா மீடியாஸ், இது நிறையா ஃபோக்கஸ் நிறையா இருக்குது. இதோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இதை 1,00,000 பேர் பார்த்துட்ருக்காங்க. அது மாதிரி ஃபேமஸ் ஆகிடுச்சு. எங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா குவாலிட்டி தான். குவாலிட்டி, ஃப்ரெஷ்னஸ் ஃபஸ்ட்டு, ப்ரிப்பரேஷன்னு. அடுத்தது வந்து நாங்கள் போட்டு கொடுக்குற அந்த ரேஷியோ ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஈவன்னஸ். கஸ்டமர் யார் வந்தாலும் அவங்கள வந்து நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உண்டானதை, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் சொல்கிறத கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த 1947க்கு முன்னாடி இருந்தே இதை ஆரம்பிக்கப்பட்டதுனால சார், நிறையா அந்த காலத்திலே வந்து அப்போ அந்த ஃபாரினர்ஸ் இவங்களாம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இப்போ மாறிடுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? பார்க்குறேன். ஏன்னா முதல்ல அவங்க மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன்ஸ் ஃப்ரீடம் கிடச்சிருச்சு இல்லை. இப்போ நம்ம ஃப்ரீடமாக எது வேணால் பண்ணலாம், எது வேணால் சாப்பிடலாம், எது வேணால் சாப்பிட்லாம், எது வேணால் பண்ணலாம். அதுதானே ஃப்ரீடம். அதனால் இப்போ வந்தது ஓகே, அவங்க என்ஜாய் பண்ணதை நம்ம மக்களும் என்ஜாய் பண்ணட்டும். இது கரெக்டாக எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இண்டிபெண்டன்ஸுக்கு முதல்ல அவங்க சொல்ல 42, 43.
1942 43 அந்த ரேஞ்சு 43 அந்த ரேஞ்சில் தான் வந்தாங்க. ஏன்னா எங்கள் ஃபாதர் சொன்னது 4-5 வருஷம் முன்னால் நாங்கள், அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பட் இங்கே முதல்ல இருந்த சர்ச் பீப்புள் ஸ்கூல்ஸ் அசல ஹைகோர்ட் இருக்குது, இங்கே நிறைய பீப்புள்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் அப்படி இப்போ நிறையா மீடியாஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் பண்ணாங்க. அதான் சொன்னேன், குவாலிட்டி ஃப்ரெஷ்னஸ் குவாலிட்டி இது 2 தான் பேசிக். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரேஷியோ ஜாஸ்தி கம்மி, வேண்டியவங்க இது இப்போ நீங்கள் வேண்டியவங்க ஜாஸ்தி, வேண்டாதவங்க கம்மி, அது மாதிரிலாம் கிடையாது. எந்த கஸ்டமர் வந்தாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கோவப்பட மாட்டோம். அவங்க எவ்வளோ டென்ஷனில் வருவாங்க, அர்ஜென்ட் படுவாங்க, கொஞ்சம் பண்ணுவாங்கன்னா அமைதியாக அவங்களுக்கு உண்டான சாஃப்ட்னஸ் பண்ணுவோம். எங்கள் பண்ணு மாதிரியே அதுவும் சாஃப்டாக இருக்கும், நாங்கள் கொடுக்குறதும் அதுவும் சாஃப்ட்னஸ்ஸாக சின்னதாக ரெடி பண்ணி பெருசாக ரீச் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்று. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயத்தில் இந்த குவாலிட்டி மேட்டர்ஸ், குவான்டிட்டி. இப்போ நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியே ஒரு சில இன்டர்வியூஸில் கேட்டிருக்கேன், அதாவது இவ்வளோ தான் நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா இவ்வளோ தான், அதுக்கு மேலே நாங்கள் எக்ஸீட் பண்ண மாட்டோம், அந்த குவாலிட்டியை தான் நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இது எப்படி சார் இந்த ஐடியா ஏன்னா இப்போ ஒரு சில வேறு கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அதிகமாக வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, பட் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? காரணம் லிமிட்டடாக பண்ணால் நல்லா பண்ண முடியும், நிறையா பண்ணோம்னா ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் கடைசியில் போடுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும். 1ஆம் நம்பருக்கும் 100ஆம் நம்பருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா போட்டு கொடுத்தோம், 100ஆம் நம்பரில் டயர்ட் ஆகிடும், எங்களுக்கு இது ஆகிடும், அதனால் சரியாக போட்டு கொடுக்க மாட்டோம். வி ட்ரீட் 1ஆம் நம்பர் கஸ்டமருக்கும் 100ஆம் நம்பர் கஸ்டமருக்கும் ஈவனாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் அப்படின்னு சொன்னதுனால இந்த பன்னு வெஜிடேரியன் பன், வெஜ்ஜு, அதனால் உங்களுக்கு அதனுடைய லைஃப் கம்மி. 1 டே, அந்த 1 டேக்குள்ளே எங்களால் என்ன பண்ண முடியும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வாங்கி போனால் உடனடியாக ஓப்பன் பண்ணி சாப்பிட முடியாது. இட் வில் டேக், அவங்க ஒரு 2 hours 3 hours, இல்லை ட்ராவலிங் போவாங்க, ஊருக்கு போவாங்க, எங்கேயாவது ஒரு இது இருக்கும், ஒரு 4-5 ஹவர் வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸாக ஒரு கொஞ்சம் டைமிங்ஸு, எங்களுக்கு ஒரு டைமிங்ஸ், அவங்க வச்சு சாப்பிட்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளோதான் எங்கள் மெயின் திங். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், குவாலிட்டி, ரேட் ஆல்சோ நாமினல் ரேட்டு. 1 விற்கிறதுக்கு பதிலாக 10 விற்று 1 ஆகி, அதுதான் எங்களோட பிரின்சிபல். ஓகே, இப்போ லிமிட்டட் குவான்டிட்டினா ஒரு நாளைக்கு எவ்வளோ பன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? 200க்குள்ளே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அதில் கொஞ்சம் அப்படி டேமேஜஸ், அது வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் மீன் பண்ண மாட்டோம், கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எங்களுக்கு கொடுத்த அந்த 8 hours அந்த டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் டைம்ஸில் எவ்வளோ எங்களால் போட முடியுமோ அவ்வளோ போட்டு கொடுத்துருவோம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் டைமிங்ஸு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யூ டு ஃபஸ்ட் கஸ்டமர்ஸ். ஃபஸ்ட்டு ஒருத்தர் 10 கேட்குறாரு, வி கிவ் ஃபஸ்ட். இன்னொருத்தர் 1 கேட்குறாரு, இன்னொருத்தர் 30 கேட்குறாரு, வி கிவ் ஃபஸ்ட். ஸோ வி ஃபினிஷ் லிட்டில் பிட் ஏர்லி, சீக்கிரமாக முடிச்சிடும் அந்த பீஸை, சீக்கிரம் முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் டைமிங்ஸ் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். சார், இந்த ஜாம் பட்டர் பன் அது மட்டும்தான் உங்களோட ப்ராடக்டாக இருந்துட்டு இருக்கு. ஆமாம். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, 70 இயர்ஸ்க்கு மேலே எப்படிடா ஒரே ப்ராடக்டை வச்சு இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு என்ன சார் சொல்வீங்க? ஒருவேளை அவங்க முதல்ல வந்தவங்க இதுதான் ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. முதல்ல ப்ரெட்டு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்கரியில் எங்கள் ஃபாதர் டைமில். பட் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை அந்த ப்ராடக்ட்டில். இந்த ப்ராடக்ட் தான் ஒரு ஈச் பீஸ் வேஸ்டேஜ் ஆகாமல் ஒரு பீஸ்லேயே வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம், வேண்டான்னு அப்படின்னு ஒதுக்கிடலாம், வேஸ்டேஜ் கிடைக்காது. ஒருவேளை இது சிமே சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க லைக் கஸ்டமர்ஸ் லைக், அப்போ முதல்ல இருந்தவங்கலாம் இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. உடனடியாக சக்ஸஸ் கிடைக்காது. எங்களுக்கு 60 வருஷம் ஆச்சு சக்ஸஸ் ஆகிறதுக்கு. 60 years. ஸோ 50 to 60 years ஆச்சு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. பட் எல்டர்ஸ் ஹார்ட் ஒர்க், வி சக்சீடட். ஓகே, அவ்வளோதான். நாட் சக்சீடட், இன்னும் ஃப்யூச்சரில் வி ஆர் கோயிங், இன்னும் ஃப்யூச்சரில் நல்லா வரும். இவங்கெல்லாம் வருவாங்க பேக்கில், இன்னும் இதை விட நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. பட் ப்ராடக்ட் வில் பி த சேம், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்ட் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த ப்ராடக்ட் வில் பி த சேம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ உங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இது இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் தாத்தா ஒர்க் பண்ணும் போது? தாத்தாவே பார்த்ததில்ல, தாத்தாவை பார்த்து அப்பா ஒர்க் பண்ணுறத பார்த்துருக்கீங்க. சார் ஒர்க் பண்ணும் போது இப்போ இதெல்லாம் கரெக்டாக அப்படி வைக்கிறாரு, இல்லை அந்த பழக்கம் தான் இப்போ கூட உங்களுக்கு வருதா, இல்லை அது எப்படி சார்?
என்னை விட எங்கள் ஃபாதர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க பண்ண மாதிரி எங்களாலலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த இதெல்லாம் வேறு இதெல்லாம் வேறு. இப்போ நாங்கள் வந்து மீடியமாக ஸ்லோவாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு பீஸுக்கும் வி டேக் ஈச் அண்ட் எவ்ரி பீஸஸ் கேர் ஃபார் கஸ்டமர்ஸ். ஒரு பீஸும் கேர் பண்ணி நல்லா சக்ஸஸ் பண்ணுவோம். பட் எங்கள் ஃபாதர் பண்ணது வந்து பண்ணுறாரு, என்னை விட ஒரு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு தான் வந்திருந்தீங்களா, இல்லை வந்து தன்னுடைய தந்தை வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தனால நீங்கள் இதில் வந்திருந்தீங்க? எங்கள் ஃபாதர் பண்ணிட்டு இருந்ததுனால தான் வந்திருக்கோம். வந்து அதுக்கப்புறம் இஷ்டப்பட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும். ஆனால் படிச்சுட்டே ஜாப் போகணும் தான் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த பீரியடில். பட்டு அப்போ கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது. எல்லாம் இதிலெல்லாம் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரகிளிங் பீரியட். அந்த பீரியடில் சக்ஸஸ் பண்ண முடியுமா, நம்மளால் வர முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட்டு அது மந்த்லி இன்கம், இது டெய்லி இன்கம். இன்றைக்கி என்ன வருதோ இன்றைக்கி அவ்வளோதான். பட் அது வந்து மந்த்லி இன்கம், அதுதான் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் இங்கே வந்த உடனே பார்த்தோம், ஓகே. எங்கள் ஃபாதரும் சொன்னார், அது வந்து லைஃப்பில் வந்துட்டு ஒரு பீரியட் ஆனவுடனே உனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது வந்துட்டு நீ எவ்வளோ பண்ணுறியோ இட் இஸ் யுவர் லைஃப், இருக்கிற வரைக்கும் நீ பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அந்த சக்ஸஸ் தான் இப்போ வந்துட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் பீப்புள் லைக் யூ, கஸ்டமர்ஸ், பீப்புள் லைக் மீடியாஸ், அவங்கெல்லாம் வந்ததுனால we are ஒரு ஸ்டெப் அப், தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ ஒரு மந்த்லி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இப்போ இன்கம்ல வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் டெஃபினட்டாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ரெய்னி சீசனில் அவ்வளோ இருக்காது. பட் சம்மர் சீசனில் இருக்கும். லிமிட்டடாக வரவழைச்சி லிமிட்டடாக போட்டுட்டு என்ன தேவையோ அது வரைக்கும் நாங்கள் சால்வ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு மந்த்லி ப்ராஃபிட்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் வரும்? ஒரு 200 பீஸுக்கு என்ன ப்ராஃபிட் வருமோ அதுதான் மந்த்லி ப்ராஃபிட். மந்த்லி ஒரு ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம பட் ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறோம், அவ்வளோதான் பண்ண முடியும். கமர்ஷியலாக பண்ணோம்னா நிறைய பண்ணலாம். பட் நாங்கள் அந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுனால அதனால் பண்ணுறோம். பட் இட்ஸ் ஓகே, லைஃப் இஸ் கோயிங் ஆன். ஓகே. அப்போ பார்த்த கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்களா சார் கடைக்கு? வந்துட்டுருக்காங்க. 4-5 பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா கிட்ட சாப்பிட்டவங்க அவங்கெல்லாம் இன்னும் வந்துட்டுருக்காங்க. எல்லாம் ரிட்டையர்ட் பீப்புள்ஸு, பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்கலாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னிங்கன்னா, அப்பா போட்ட மாதிரியே அந்த ஃபினிஷிங் டேஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்குது, ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதுதான் பண்ண முடியும். அப்பா காலத்தில் வந்து அரைனா கால்னா அப்படி உரனா அப்படிலாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி பண்ணோம்னா ஒன்றுமே முடியாது. இப்போது மூச்சு விடுறதுக்கு கூட ஆக்சிஜன் தேவையாக போயிடுது, அதுக்கு காசு வேண்டியதாக போகுது. அதனால் வந்துட்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது இப்போ இருக்கிற பட்ஜெட் இது ஃபினான்ஸ் அதுக்கு பொறுத்து இது அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் நாமினல் ப்ராஃபிட், டூ மச் ஆஃப் ப்ராஃபிட் இல்லை. ஏன்னா லிமிட்டட் குவான்டிட்டி, ஏன்னா எங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணணும், எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு உண்டானது மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதிகமாக பண்ணல, மீடியம், ஏதோ கொஞ்சம் ஓவர்ஹால் பண்ணுறோம். அந்த கடைசி 2-3 மாதம் கொஞ்சம் ரெய்னி சீசனில் ஸ்லோவாக இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி 10 மாதம் சம்பாதிச்சதை சேவ் பண்ணி 2 மாதத்தில் செலவு பண்ணுவோம். சார், இந்த ஜாம், பட்டர், பன், இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வாங்குறீங்க? பன்னு வந்துட்டு பேக்கரியில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் வெஜிடேரியன் பன்னு 4-5 பேக்கரிஸ் இருக்குது. எங்களுக்குன்னு தனியாக பண்ணுறாங்க. இது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. பட்டர் எல்லாருக்கும் தெரியும், ஊத்துக்குழி ஃபேமஸ் ஃபார் பட்டரு. அங்கேருந்து வரவழைச்சிருவோம். ஏஜென்சி இருக்காங்க இங்கே, அவங்க ஏஜென்ட் மூலமாக வரவழைச்சிருவோம். ஜாம் ஃபேமஸ் பிராண்ட், குவாலிட்டி, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரேட் ஏற எங்களுடைய ப்ராடக்டினுடைய ரேட் கொஞ்சம் ஏற்றிக்கிறோம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஏதோ ₹1-2 அதிகமாக பண்ணிடுவோம் ரேட் ஏறினா, இல்லைனா வி கீப். ஆனாலும் அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலைன்னா 70 வருஷம் எங்களால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கமர்ஷியலாக பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம், பட் கஸ்டமர்ஸ் தேடி வரமாட்டாங்க. இன்றைக்கும் 70 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கஸ்டமர்ஸ் தேடி வராங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்களே இல்லைன்னா கூட அவங்க சன்ஸு, அவங்க ஜென்ரேஷன்ஸ் வராங்க, தேடி வராங்கன்னா வி கிவ் சம் குவாலிட்டி. எங்களுடைய ப்ரெசன்டேஷன், அதனுடைய ஃபினிஷிங், ரேஷியோ அதெல்லாம் இருக்கிறதுனால வராங்க. as well as rate also, நாமினல் ப்ராஃபிட், தட்ஸ் ஆல்.
இவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்களே சார், ஒரு நாளைக்காகட்டும் இல்லை வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. என்னைக்காவது வந்து நம்ம கடையை இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் பெருசாக ஒரு பேக்கரி வந்து எந்த அளவுக்குலாம் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு இருக்கு, அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு யோசனை வந்திருக்கா? இது வரைக்கும் ஒரு கஸ்டமரும் சொல்ல, ஆனால் 2 கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மாடர்னைசேஷன்லாம் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணி பண்ணாதீங்க, ஒரு பகட்டான ஒரு இதெல்லாம் வச்சு பண்ணாதீங்க, இட் லீட் டு சம் அதர் திஸ் திங் வராது, உங்களுக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்காது, இந்த ட்ரெடிஷ்னல் வேணும் அப்படின்னீங்கன்னா அப்படியே இருங்க. எல்லாம் மாடர்னைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி லைட்டு ஃபோக்கஸஸ் எல்லாம் பண்ணி பேக்கிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அது பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தியாகும். அது சொல்ல ஐயோ அங்கே போனோம்னா பார்த்தோம்னா ரொம்ப இருக்குப்பா, விலை அதிகமாக இருக்கும், நம்ம வேண்டாம் அப்படின்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போது உங்கள் அப்பா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன சார்? சின்சியராக பண்ணணும், காசு பணத்துக்கு பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இதே தான் உங்கள் மகனுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயமா இருக்குமா? இல்லை, இப்போ வந்துட்டு நிறையா எங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய மீடியாஸ் அது இதெல்லாம் வந்துடுச்சு, இந்த மாதிரி பண்ணால் வரும், அந்த மாதிரி பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரலாம், நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே என்னை விட அவங்களுக்கு நிறைய 70 வருஷம் உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு 7 டேஸில் கிடச்சிடும். அதனால் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஒன்றும் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றே சின்சியரிட்டி, சின்சியராக பண்ணுறோம், கரெக்டாக பண்ணணும். ஓகே, 70 வருடங்களுக்கு மேலாக உங்கள் கடை வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு கீ, இதை பண்ணுனா இது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும்பா, சின்சியாரிட்டியை தாண்டி சொல்கிற விஷயம்னா இது சார். 70 வருஷமாக ஒருத்தரே நிற்கணும் அப்படின்னா பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா முடியவே முடியாது. 10 மாதம் கஷ்டப்பட்டாலும் இந்த 2 மாதம் நல்லா இருக்குன்னா அந்த 2 மாதத்துக்காக 10 மாதம் கஷ்டப்படுறதுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுதான். ஓகே, இப்போ மோஸ்ட்லி எந்த சீசன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஹைப் ஆகும்? சம்மர் சீசன், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த ரெய்னி சீசனுக்குலாம் நல்லா இருக்கும். ரெய்னி சீசனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிசம்பர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜனவரிலாம் கேட்க வேண்டியதில்லை, நிறைய ஃபெஸ்டிவல் டேஸ், ஹாலிடேஸ் எல்லாம் போயிடும். அதனால் ஸோ மார்ச்லேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சம்மர் இஸ் உங்களை பார்த்தாலே ரொம்ப பொறுமையாக பேசக்கூடிய ஒரு மனிதராகவும் இருக்கீங்க. அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. ஏன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சார் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு. ஜஸ்ட் 5 minutes வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெடி ஆயிடும்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பிஸ்னஸில் வந்து இறங்கி நீங்கள் பண்ணும்போது சார் என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா, ஏண்டா நம்ம பிஸ்னஸ் வந்தோம், நம்ம படித்த லைன்லேயே போயிருந்துருக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல நினச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு இடத்துல நினச்சேன். ஓகே, மழை காலத்துலேயும் இந்த கொரோனா பீரியட்லேயும் நம்ம வந்துட்டு நிம்மதியாக படித்ததுக்கு வந்துட்டு ஒரு சரி அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது. பட் இருந்தாலும் எங்கள் ஃபாதர் சொன்னது வந்துட்டு ஒரு சர்டன் பீரியட் தான் உன்னால் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கப்புறம் முடியாமல் போயிடும். பட் இதில் இருந்தேன்னா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரே ஒரு டைம் நினச்சேன் இந்த கொரோனா பீரியடில், அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, அது ஓவர்டேக் பண்ணி வந்தாச்சு. ஓகே சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்த தலைமுறைக்கு உங்களோட பிஸ்னஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்குங்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட உங்களோட ஃபுட் ஐட்டம் வந்து சாப்பிட்றதுக்காக. சார் கிட்ட வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதே மாதிரி இன்னும் பல மடங்கு உங்கள் பிஸ்னஸ் வளரணும் அப்படின்னு சொல்லி புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பொறுமையாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸில் கோபால் டைரிஸில் இருக்கக்கூடிய CEO கிருஷ்ணராஜ் சார் அவர்களோட நிறைய விஷயங்களை வந்து பேசணும். அவரும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada, bye bye from Brinda.